Taste the Daily. முல்லைப்பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடந்த அதிமுக ஆட்சியில் முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் எந்தவிதமான இடையூறுமின்றி மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் பெருமிதம். தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி பெறாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கேரள அரசு அதிகாரிகளின் இந்த செயலை கண்டு முல்லைப்பெரியாறு அணையை நம்பியுள்ள 5 மாவட்ட மக்கள் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் என்றும் அறிக்கை. ஐந்து மாவட்டங்களின் விவசாய தேவைக்காகவும் பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் முல்லைப்பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் வீடு அமைந்துள்ள பகுதியே குப்பை கூலமாக காட்சியளிக்கும் கூடுமை. சிங்கார சென்னை என பேசி வரும் ஸ்டாலின் அடிக்கடி பயணிக்கும் சாலையில் துர்நாற்றம் வீசும் அவலம். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே, சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. மதுரையில் நாளை திருமாவளவன் கொடியேற்றவிருந்த நிலையில் விசிக கொடிக்கம்பத்திற்கு அனுமதி மறுத்த ஸ்டாலின் அரசு. விசிக துணை பொதுச் செயலாளர் மன்னராட்சி என விடியா திமுகவை விமர்சித்த நிலையில் சுய ரூபத்தை காட்டிய திராவிட மாடல். கொடிக்கம்பம் நடுவதற்கே அனுமதி கொடுக்காமல் விசிகவினரை அவமானப்படுத்தும் ஸ்டாலின் அரசு. திமுக தொடர்ந்து அடித்து வரும் நிலையில் சிறுத்தைகள் சீறுவார்களா என வாக்களித்த பட்டியல் சமூக மக்கள் கேள்வி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டாலின் அரசு 2000 ரூபாய் நிவாரணம் அறிவித்த நிலையில் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என திருமாவளவன் கோரிக்கை. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 5000 ரூபாய் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அரசை அம்பலப்படுத்தியதால் கூட்டணியில் புகைச்சல். கோவை மத்திய சிறையில் காவலர்களை தாக்கிவிட்டு கைதிகள் தப்ப முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் மீது குற்றவாளிகளுக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் தரமற்ற முறையில் உள்ளதாக குற்றச்சாட்டு. வண்டுகளோடு பூர்ணம் பூத்த அரிசி கொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு போராட்டம். கையெழுத்து கொண்டு ஓட்டு வாங்குறீங்கல்ல, இப்ப எதுக்கு எங்களை பசியோட சாவடிக்கிறீங்க? அதே போல சாவடிக்கிறீங்க, இது எதுக்கு கொடுக்குறீங்க? கையெழுத்து கேட்கறீங்கல்ல, பசி எனக்கு பசி எடுக்குது, அந்த பிரெட் போய் எடுத்து பார்த்தா அது இருக்குது, நான் எப்படி சாப்பிடுற? வயசான 57 வயசு, என்னால முடியல. இன்னும் என்னோட வயசானவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க உயிர் வளர்த்தா சாவட்டா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்குவதில் கூட பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு ஊசலாடுவதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய வட மாநில இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் படு ஜோராக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மக்கள் வேதனை.
நெல்லையில் வெளி மாநில மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த திமுக கவுன்சிலர் சிக்கினார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என சொல்லி ஓட்டு வாங்கிய திமுகவினர் பதவிகளை கேடயமாக சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னை அடுத்த புழலில் மாநகர பேருந்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். விடியல் பயணம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பேருந்து ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். பட்டப்பகலில் முகமூடி அணிந்து வந்த 3 இளைஞர்கள் வெறிச்செயல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே படு ஜோராக நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனை. டிஜிட்டல் முறையில் பில் கொடுப்போம் என கதை சொன்ன திராவிட மாடல் கள்ளச்சந்தை மது விற்பனையை தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. கள்ள சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது. ஒலிக நான் ரோட்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேனா? அப்ப மூடலைனா நான் கண்டிப்பா மதுபானத்தை விட்டு தள்ளும் ஊழியர் கைது செய்யப்பட வேண்டும். நேற்று தான் சொன்னாங்க மதெல்லாம் விற்க கூடாதுன்னு. அப்புறம் காலையிலே பிளாக்ல ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? சென்னை வாலாஜா சாலையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே வாகனத்தை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. சோதனை என்கிற பெயரில் ஊடகத்துறையின் வாகனத்தை மறித்து அத்துமீறலில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்கள். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளால் விபத்துகள் அதிகரிக்கும் அவலம். சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யாமல் ஏவல் துறை மூலம் வாகன ஓட்டிகளை குறிவைத்து கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடும் ஸ்டாலின் அரசு. சென்னை ராமாபுரம் அம்மா உணவகத்தில் அதிமுக பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய திமுக பெண் ஊழியர்கள். கொடூர தாக்குதல் குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக பெண் ஊழியர்கள் தர்ணா போராட்டம். உதயநிதியின் உதவியாளர் என்று கூறி திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் பர மோசடி. துணை முதல்வரின் பெயரை சொல்லி அதிகாரியிடமே மோசடி செய்யும் அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என மக்கள் விமர்சனம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா சனிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. வரும் 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். மைனாரிட்டி பாஜக அரசும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசும் நடவடிக்கை எடுப்பதில்லை என மீனவர்கள் வேதனை. கடலை விட்டா எங்களுக்கு ஒண்ணு இல்ல, நாங்க வாழ்வாரமே எங்களுக்கு அதானியா இருக்குது. காலத்துக்கு மக்களை பூரா கொண்டுட்டு போய் போடுறீல, இதுக்கு ஒரு முடிவை கொடுங்கய்யா. இல்லைன்னா எங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் உலக மக்களை அழிங்கய்யா குண்டப்பட்டு. அதானியா எங்களுக்கு முடிவு. செங்கல்பட்டு அருகே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுத்தமான குடிநீர் கூட கொடுக்கப்படுவதில்லை என மக்கள் ஆவேசம். வட இந்திய நதிகளை பாதுகாப்பதற்கு 40,000 கோடி நிதி ஒதுக்கியுள்ள ஜல் சக்தி துறை தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கு நிதி ஒதுக்காதது ஏன்? தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படும் அவலம் தொடர்ந்த நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே அரசு பள்ளியில் சத்துணவு ஊழியர் மாணவர்களிடம் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை திருவொற்றியூரில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி.
தலைநகர் சென்னையில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடு குறித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் மர்ம காய்ச்சல் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நான் சொல்பவர்களுக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்க வேண்டும் என உடுமலை ஒன்றிய குழு தலைவரின் கணவரை திமுக நிர்வாகி மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலினின் விளம்பர ஆட்சியில் இப்படி கமிஷன் அடிப்படையில் கட்சிக்காரர்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்படுவதால் தான் பணிகள் முறையாக நடப்பதில்லை என மக்கள் விமர்சனம். ஆனா கான்ட்ராக்ட் 3 அதான் மணி பாரதி 11 வேலையுமே யாராரு கொடுக்குறீங்க, என்னென்ன வேலைங்க லிஸ்ட் கொடுங்க. நான் சொல்ற ஆளுக்கு தான் கொடுக்கணும். நீங்க மாத்தி கொடுத்தா ஒத்துக்க மாட்டேங்க. இப்ப நான் வாட்ஸ்அப் பண்றேன். இப்போ நீங்க கொண்டாங்க நீங்க முதல்ல எடுத்துட்டு வந்து யாராருன்னு கொடுத்துருக்கீங்கன்னு கொடுங்க. அந்த வேலையை நான் சொல்ற ஆளுக்கு தான் போடணும். அவங்க எல்லாம் அடுத்தவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கரூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு குப்பை வண்டியில் அழைத்து வரப்பட்ட தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை முதலாளியாக்குகிறேன் என மேடையில் வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு உண்மையில் அவர்களை மதிப்பதே கிடையாது என மக்கள் விமர்சனம். சென்னை அடுத்த ஆவடியில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள். பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை ஓட்டுநர் கண்டித்ததால் மாணவர்கள் வெறிச்செயல். மதுரை மாவட்டம் கடவூர் அருகே பாதி வழியில் பழுதாகி நின்ற திராவிட மாடல் அரசு பேருந்து. ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதாவதாக பயணிகள் வேதனை. ஹொசூர் அருகே விவசாய மின் இணைப்பு வழங்க விவசாயியிடமிருந்து 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்சம் ஊழல் விவசாயிகளையும் விட்டு வைக்கவில்லை என மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 3 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி இறந்த பரிதாபம். நீச்சல் பழகச் சென்ற மூவரும் இறந்ததால் சோகத்தில் மூழ்கிய கிராமம். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் 1000 கோடி சொத்துக்களை விடுவித்த வருமான வரித்துறை. மைனாரிட்டி பாஜகவுடன் கூட்டணி வைப்பவர்களெல்லாம் உத்தமர் காந்தியின் மறு உருவமாக மாறுவது எப்படி என மக்கள் கேள்வி. நாடு முழுவதும் பல்வேறு விதமான ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது அஜித் பவாரின் வழக்கில் மட்டும் அவசரமாக தீர்ப்பு கிடைத்தது எப்படி? மைனாரிட்டி பாஜக அரசு ஆட்சியை தக்க வைக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதான வழக்குகளை நீர்த்து போக செய்கிறதா என மக்கள் கேள்வி.